வெல்கம் டு ஐஎம் கேடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிபிபி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பைனரி விங்கில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு அபிஷியல் நோட்டீஸ் தான். இது வந்து இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை டேட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் டிரைவர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டிரைவர் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் நண்பர் வந்து ஒரு டிரைவர் 10th முடிச்சுட்டு ஒரு ஆர்டினரி வெஹிக்கிள் கூட ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஒரு ஹெவி வெஹிக்கிளாக இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஃபென்ஸில் இது பண்ணிட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வந்து நினைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணால் அவங்க வந்து இதன் மூலம் இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிரைவருக்கு வந்து வேக்கன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டிருந்தாங்க. சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். அவங்க வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து பண்ணுங்கள். இது வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒன்லி வந்து டிரைவர் தான். இப்போ வந்து இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நோட்டீஸ் தான். இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஹரியானா அந்த இதில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலி தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு என்னென்னதுன்னா இன்க்ளூட் டிரைவிங் மட்டும் நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். இது வந்து குரூப் சி வேக்கன்சி தான். இது வந்து ஒரு பேசிக் பே பொறுத்தவரை லெவல் 3ல் வந்து உங்களுக்கு வந்து 21,700 டு 69,100 வந்து சேலரியாக வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இதை பொறுத்தவரை அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30,000 கிட்ட கையில் வந்து கொடுத்துருவாங்க. 30 ஒரு மாதம் 35 அந்த மாதிரி வந்து சம்திங் வந்து ஏறும். அது வந்து உள்ளேக்குள்ள இதில் அதை வந்து பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியை பொறுத்தளவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வந்து நீங்களே பாருங்கள். ஒரு ஹை லெவல் வந்து வேக்கன்சி தான். ஆல் ஓவர் இந்தியா லெவல் காம்படேட்டிவ் தான் அப்படின்னு நினச்சாலும் நம்ம தமிழ்நாடுக்கு செப்பரேட்டாக வந்து போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து அலாட் பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாறுபாடும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடுக்கு தனியாக வேக்கன்சி விடலை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் வந்து நினைப்பாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து அந்த இதை பற்றி வந்து நான் சொல்கிறேன். டிரைவர் பொறுத்தளவில் 545 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் வந்து கிடையாது டிரைவிங் வேக்கன்சிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா 209 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தளவில் ஒரு 77 வேக்கன்சி, எஸ்டியை பொறுத்தளவில் ஒரு 40 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து ஒரு 164 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடபிள்யூஎஸில் ஒரு 55, டோட்டலாக இப்படி வந்து 545 வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து ஐடிபிபியில் தனித்தனியாக அந்த மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தோடனே கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வீடியோ வந்து அப்டேட் வந்து ஆகிட்டுருக்கோம். எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வந்து தெரியும். நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா recruitment.itbb.nec. அதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வேக்கன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸுக்கு வந்து போயிடும். அது வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளதெல்லாம் நார்மல் கேண்டிடேட்டுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வெறும் 100 மட்டும் தான் வந்து பே பண்ணாலே போதும். யார் வந்து பே பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரீஸ் வந்து யாருக்கு கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு இருக்காங்களே அவங்களுக்கு, அப்புறம் எஸ்டி கேண்டிடேட் இருக்குங்களா அவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. எலிஜிபிள் கண்டிஷன் அதை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். எலிஜிபிள் கண்டிஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டிரைவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். போஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 21 வயசு வந்து இருக்கணும். 20 வயசு முடிஞ்சு 21 வந்து நடந்துக்கிட்டாலும் பண்ண முடியுமான்னு வந்து அஃபீஷியல் நோட்டீஸ் வந்தால் தான் அதில் வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலேருந்து 27 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். இது தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ். அப்போ 30 வயசு வரை நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டியாக கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்துங்க, ஏஜ் வந்து கூட தான் மேக்ஸிமம் வந்து, அதனாலே இதுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டிடலாம்.
அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொல்லணும்ல, நீங்கள் 10th மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு 10th ஈக்குவல்ட்டாக எதுவும் முடிச்சிருக்கீங்கனாலும் ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆர்னு 2 இது கொடுத்துருக்காங்க. என்ன 10th இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஓகே, ஈக்குவலண்ட் அதுக்கு சம்மந்தமாக முடிச்சிருந்தா அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் 10th மஸ்ட்டு. நான் 8th முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கிடையாது தான். ஏன்னா வந்து 10th வந்து மஸ்ட்டாக சொல்லிட்டாங்க, அதனால் சொல்கிறேன். மஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வேலிட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். உங்களுடைய லைசன்ஸ் வந்து ஹெவி வெஹிக்கிள் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பற்றி அவங்க எதுவுமே எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. மேபி வந்து அஃபீஷியல் நோட்டீஸ் வந்த பிறகு கூட வரலாம். அது வந்து சரியாக வந்து இப்போதைக்கு தெரில. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் இது பண்ண போகிறீங்க. இது வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒன்று ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வில்படி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பொறுத்தவரை டிரைவருக்கு மேக்ஸிமம் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும், இல்லைனா 5 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி. இந்த 2 டாஸ்கில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா டிரைவருக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து எதுன்னு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் மோஸ்ட்லி வந்து 170 தான் வைக்கிறாங்க. டிரைவர்னால் 160 வைக்கலாமான்னு வந்து அது நோட்டீஸ் வந்தால் தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்டில் 165 வந்து வைப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியில் பேராமிலிட்ரி 5 போஸ்ட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சிஏபிஎஃப்பில் வந்து மாறுபாடாக வைப்பாங்க. அதை வந்து சரியாக சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை உங்களுடைய ஹைட்டை வந்து பார்ப்பாங்க, அதை சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு வந்து 80, 85 வந்து பார்ப்பாங்க. வெயிட் வந்து மினிமம் வந்து 50 இருக்கணும். 50க்கு மேலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 100 மார்க் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. 100 மார்க் வந்து ஈச் ஒன் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு 25 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அதாவது எலிமெண்ட்ரி மேக்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்டிடியூட், அதில் ஒரு 25. அதுக்கப்புறம் ஜிகேன்னு வந்து சொல்லுவோம், அதில் ஒரு 25. அதுக்கப்புறம் வந்து ஜிகே மேக்ஸ் முடிஞ்சு இங்கிலீஷ் முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைக்காலஜின்னு வந்து சொல்லுவோம், ரீசனிங், அதில் ஒரு 25. ஆக மொத்தம் நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு கம்பல்சரி வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து 100 மார்க் ஹையாக நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க வந்து அதை பொறுத்து தான் இது வரும். இந்த மாதிரி தான் சிஎஸ்எஃப் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடுக்கு வந்து தனியாக வந்து வேகன்சி வந்து அவங்க வந்து கொடுக்கல. 415 வேகன்சி குக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து இந்த மாதிரி தான். அதனால் தமிழ்நாடுக்கு செப்பரேட்டாக வந்து அவங்க வந்து தனியாக கொடுக்கட்டாலுமே அந்த கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அது முடித்தவொடனே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம். ஸ்கில்லை பொறுத்தவரை நீங்கள் வந்து டிரைவிங், ஹெவி வெஹிக்கிள், 6 வீல் பஸ்ஸு, இல்லை 407 அந்த மாதிரி இதை வெஹிக்கிளை வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டணும். பேசிக் இது தெரியும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான். ஏன்னா டிரைவர்னால் உங்களுக்கே தெரியுமில்ல, எல்லாம் நார்மலாக தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்டான எவ்வளோ ஏர் இருக்கணும் அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் வந்து ஸ்கில்லுனா ஓட்டி காட்டுறது தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஓட்டி காட்டுறது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல், அதை சப்போஸ் ரீமெடிக்கல் ஆச்சுன்னா அதில் வந்து இது பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தவரை என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8/10 அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. இன்னும் வந்து ரொம்ப நாள்கள் தான் இருக்குது, அடுத்த மாதம் தான். இப்போ தான் வந்து 15 வந்து ஆகுது. அதனால் இன்னும் டைம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்களுக்கு, இந்த மாதிரி போட்டிருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை 6/11 நவம்பர் மாதம் வந்து போயிடுச்சு. நல்லா நிறையாவே டைம் வந்து இருக்குது. இந்த அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து 8/10 அன்றைக்கி 12 மணிக்கு கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவும் போடுறேன், ரிமைனிங் வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து மறந்துடுவீங்க ஒரு சில பேர், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.